ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்ப அவர் வந்து திருப்பி மீண்டெழுந்து வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோமே அப்படின்னு பாக்குறப்ப ரோபோவுக்கு உண்டான அந்த இது இல்லை. வாயெல்லாம் குளருது, அவரால் நிக்க முடியல, தடுமாறுறாரு. ஆனா அப்பயுமே எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. கடைசியில பார்த்தா அது கடைசியா பேசின வீடியோ கூட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த முதல் முறை மீண்டெழுந்து வந்த பிறகு வீடியோ போட்டாப்புல, இந்த மாதிரி நான் பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டேன், உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றிருக்கவே முடியாது, நான் போய் வாஷ் மிஷினில் வாந்தி எடுத்தா ஃபுல்லா பிளட்டா இருக்கும், அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் குடி தான், அது மீண்டெழுந்து வந்துட்டேன், இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன்னு அவரே ஒரு அவேர்னஸ் வீடியோவே போட்டாப்புல. திரும்பவும் அந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். முத்துக்குமாரா இருக்கட்டும், இன்னைக்கு ரோபோவா இருக்கட்டும், ரோபோக்கெல்லாம் எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகர், இன்னும் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு நபர், தன்னைத்தானே அழிச்சுட்டு தான். திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கலைஞர்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள், நம்ம அதை வந்து ஓப்பனாகவே உடைச்சு சொல்லணும் கூட, இந்த மாதிரி பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டப்படுது. அவரை நம்பி இருந்த ரசிகர்கள், அவரை கொண்டாடிய ரசிகர்கள் சங்கடப்படுறாங்க. சார் வணக்கம். வணக்கம். நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமாயிட்டார் அப்படிங்கிறது தான் என்ன சார் நடந்தது? ரோபோ சங்கருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிற ரோபோங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் பார்த்தீங்க, ரஜினி மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க, ஒரு கமல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ சில பேர் என்னன்னா உடம்புலாம் இந்த தீயை வச்சுட்டு இதெல்லாம் காட்டுவாங்க. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ரோபோ மாதிரியே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு ரோபோ மாதிரியே நடந்து காட்டுறது, ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடி காட்டுறது, ரோபோ டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு தன்னை வந்து ரோபோ மாதிரியே அதுக்கு பெயிண்ட் பண்ணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதை பிறகு அதை வந்து கலைக்கிறதெல்லாம் வந்து நிறையா வந்து அதை பண்ணும். அந்த மண்ணெண்ணெய்லாம் வச்சு தொடச்சி கிடச்சி பண்ணும். அந்த மாதிரி ஒரு கலைஞராக தன்னை அறிமுகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார். மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ மாதிரி வேஷம் போட்டு ரோபோ மாதிரி நடக்கக்கூடிய வேலையை செய்கிறார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சினிமா ஆசை வருது. அதுக்கு பிறகு சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள், ஒரு தொலைக்காட்சியில் வந்து செக்யூரிட்டியாக இருந்தார். பல்வேறு வேலைகளில் பார்த்தார். சின்ன சின்ன கிடைக்கிற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டேவும் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலக்க போகுது யாரு நிகழ்ச்சி வருது. அதில் இவரும் சுட்டி அரவிந்த்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ ரோபோ சங்கரை வந்து நீங்கள் ரெட்டைகளை தான் தெரியும். ரோபோ சங்கர், சுட்டி அரவிந்த் 2 பேரும் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து. பிளாக் ஷிப்ல இருக்காரு அவர். பிளாக் ஷிப்ல இருக்காப்ப 2 பேரும் சேர்ந்து தான் சுட்டி அரவிந்த் ரோபோ 2 பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்கிறாங்க. இவருடைய திறமை எப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை அதை வந்து ஒரு சட்டையராக பண்ணுவார். இப்போ கோபி சுதாகர் பண்ணுறாங்க இல்லையா, இதே வந்து அன்னைக்கே பண்ணாப்புல. அதாவது ஒரு நடிகரை இமிடேட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு காலம் இருந்தால் கூட, இப்போ ஒரு லேட்டஸ்ட் பாட்டுக்கு, இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் ஆடினா எப்படி இருக்கும் அப்படி அது மாதிரி ஆயிக்கும். இந்த ஒரு பாட்டுக்கு சிவாஜி ஆடினா எப்படி இருக்கும், அதை வந்து அப்படியே தத்ரூபமாக பாட்டு வந்து லேட்டஸ்ட் பாட்டாக இருக்கும், ஆனால் அந்த பாட்டுக்கு சிவாஜி ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அதை பெர்ஃபெக்டாக பண்ணுவார். அப்புறம் ரெண்டாவது அவர் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்லாம் கூட சொல்லுவார். அப்போ நாங்கள் அந்த கோயில் திருவிழாவில் பண்ணுறப்ப ஒருத்தர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வந்து மேடையில் என்னென்ன பண்ணுவாங்க, தர்மகத்தா எப்படி பேசுவார், அந்த கோயில் திருவிழாவுக்கு வயசான பாட்டி எப்படி பேசும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே நடந்த சம்பவங்களே ஒரு கலவையாக, ஒரு கோர்வையாக மிமிக்ரி பண்ணுவார். அதை சொல்லி காமிப்பார். அதுதான் அவருடைய ஃபேமஸான ஒரு இதுனா, அது இதில் வந்து ஆட தெரியாதவன், கொஞ்சம் ஆடுறவன் அப்படிங்கிற ஒரு 3 இது பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப வைரல் ஆச்சு அது. அப்படின்னா அதனால விஜயகாந்த் ஏன்னா இவர் ஆள் ஓரளவுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக கருப்பாக இருப்பார். விஜயகாந்தோடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே பண்ணுவாப்புல, அந்த ஸ்லாங்கும் அப்படியே இருக்கும். அதனால வந்து அது ஏற்கனவே பேசிக்காக ஒரு மதுரை சேர்ந்த நபராக இருக்கிறதுனால அந்த ஸ்லாங்கும் அவருக்கு ஈஸியாக வரும். அப்படித்தான் போது நிறைய நிகழ்ச்சிகள் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு நிகழ்ச்சி எல்லாம் போறாரு. இந்த மாதிரி கச்சேரிகளுக்கு போகிறாங்க, கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. இடையில இந்த கான்செர்ட்ல என்ன நடக்கும்னா, ஒரு மியூசிக் கான்செர்ட்னா அந்த இடையில கேப்புக்கு வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஏதாவது மிமிக்ரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தேவைப்படும். அப்போ ரோபோ சங்கர் கொஞ்சம் பிரபலியமாக ஆரம்பிக்கிறார். அப்போ உலக நாடுகளுக்கு பூரா அந்த மாதிரியான கான்செர்ட் நடத்துகிறவங்க கூட்டு போகிறாங்க. போகாத நாடே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டுக்கும் போயிருப்பாப்புல. அங்கே போய் நிகழ்ச்சி நடத்துறது. அப்படியே உச்சத்துக்கு வர்றாரு. உச்சத்துக்கு வர பட வாய்ப்புகளும் கிடைக்குது. பட வாய்ப்புகளாக அந்த மாறி அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு படம். அதை விட ரொம்ப ட்ரேட்மார்க்காக வந்த படம் காமெடி தான் வந்து காலையில் 5 மணிக்கு அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். அந்த டெய்லர் காமெடி ஒன்று பண்ணியிருப்பார். அந்த காமெடி வந்து பெருசாக போச்சு. அப்புறம் நிறையா பட வாய்ப்புகளும் வந்துச்சு. இதற்கு தானே ஆசைப்பட்டால் அண்ணாச்சி கூட அடியாளம் நிற்பார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுனா எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதில் ஒரு அடியாளம் இருந்தால் கூட அதில் ஒரு காமெடி பண்ணுவார். இப்போ சனிக்கிழமை அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். மாறியில் சனிக்கிழமை நிறைய பேர் வந்துச்சு, சனிக்கிழமை சரக்கு அடிச்சுட்டு கம்முன்னு படுத்துருவாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறையா காமெடி பண்ணுவார். ஒரு பேசிக்காக அவருக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால காமெடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டார். இப்படியே போயிட்டு இருக்க நேரத்துலாம் திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் ரத்த வாந்தி எடுத்து
ஒரு மாதிரி சீரியஸ் கண்டிஷன்ல போய் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவலா போச்சு. அதற்கு பிறகு அவரை கொண்டு போய் காப்பாற்றி மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ நார்மலாக வந்துச்சு. நார்மலாக வந்து போயிட்டு இருந்தப்பையும் கூட நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில், ஒரு தனியார் நிகழ்ச்சியில், ஒரு தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்போ அவர் வந்துட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நானும் இருந்து அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பெர்ஃபார்ம் பண்ணுறப்பயே நானும் கூட உட்காந்துன்னு சொல்லுவேன், என்னங்க இவர் வாயெல்லாம் குளருது, பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்லையோ அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம். நல்ல டெக்னிக்ஸ், நல்ல கலைஞனே, ஏன் இப்படி இந்த மாதிரி திருப்பி இருக்காப்புல, இப்போ தான் தேறி வந்திருக்கிறாப்புலையே, இந்த மாதிரி நிலமை மோசமாக போயிடுவேன் நாங்கள் பேசிக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டு தொகை பேசிக்கிறோம். அப்புறம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்கி வந்தார். மீண்டும் வந்ததே பெரிய விஷயம். ஆமாம், மீண்டும் வந்ததே பெரிய விஷயம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தால் நாங்கள் முன்னாடி உட்காந்து எங்கிட்ட பேசினாப்புல, பேசிட்டு இல்லை எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாப்புல. ஒரு 15 நிமிஷம் நிகழ்ச்சி பண்ணுறாப்புல. அதில் வந்து விஜயகாந்த் வந்து உடம்பு சிலை சரியில்லாமல் போன விஜயகாந்த் எப்படி பேசுவாரோ அப்படிலாம் பேசி காமிச்சார். ஆனால் ரோபோவுக்கு உண்டான அந்த இது இல்லை. அந்த நிகழ்ச்சியில் அவர் தன்னு வாயெல்லாம் கொள்ளுறது, ஒரு நிதானம் இல்லாமல் இருக்காப்புல. அப்போ நாங்கள் என்னங்க இப்படி ஆகிட்டாப்புல, திருப்பி நல்ல ஒரு கலைஞனாச்சு, மிகப்பெரிய திறமைசாலி, வயசும் ரொம்ப கம்மி, 46-47 வயசு தான், இப்படி பண்ணிட்டு இருக்காப்புலேன்னு நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகிறோம். இப்போ தான் மீண்டு எழுந்து வந்திருக்கிறாப்புல. அவரை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க. ஒரு குடும்பம் இருக்குது, இப்போ தான் மகளுக்கு திருமணம் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்காப்புலையே, ஏன் இப்படி ஆரம்பிச்சாப்புலன்னு தெரியலன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பார்த்தா 2 நாளைக்கு நேற்று இந்த செய்தி வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஐசியூவில் வச்சிருக்காங்க. அசால்ட்டாக இருந்துட்டாரு. ரொம்ப என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. ஒரு வேளை அதெல்லாம் நமக்கு சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டாப்புலையோ தெரியல. ஏன்னா மஞ்சக்காமாலை வந்து நீ நேரடியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய். அது வந்துச்சுன்னா அது இல்லாத மாதிரியே தெரியும். அது இல்லாத மாதிரியே தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச அதே சினிமாத்துறையை சேர்ந்த இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து, அவருக்கு இந்த மாதிரி மஞ்சள் காமாலை வந்துச்சு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார். சரியாக போச்சுட்டு ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான வேலையை திருப்பி செய்ய ஆரம்பிச்சார். வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே நாள் தான். அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியாகாமல் போச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி முகம்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, இறந்தும் போயிட்டார். சினிமா துறையில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர், நமக்கு அண்ணன் மாதிரி அவரும் இந்த மாதிரி தான் போனார். அவர் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து மஞ்சக்காமாலை நோய்ங்கிறது வந்து நேரடியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய். இது வந்துச்சுன்னா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த மது பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகவே கூடாது. லைஃப் லாங் போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அதோடு சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வருஷம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நமக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பண்ற தப்பே என்னன்னா சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த கல்லீரல்ல அந்த கிருமி இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா. கவிஞர் முத்துக்குமாருக்கும் இதே மாதிரி தான். முத்துக்குமாருக்கும் அவருக்கு தெரியாம இருந்தது. முத்துக்குமாருக்கு வந்து இது மஞ்சக்காமலைங்கிறது தெரியாம இருந்தனால, அதோட சேர்த்து சில தவறுகள் பண்ணதுனால போயிருது. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கலைஞர்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள், நம்ம வந்து ஓப்பனாகவே உடைச்சு சொல்லணும் கூட, இந்த மாதிரி பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்துறாங்க. அவருடைய குடும்பம் இன்னைக்கு வந்து பெரிய கஷ்டப்படுது. அவரை நம்பி இருந்த ரசிகர்கள், அவரை கொண்டாடிய ரசிகர்கள் சங்கடப்படுறாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து இறந்து போனவங்களை நம்ம பேசக்கூடாது இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்குன்றதை நம்ம பேசணும். முத்துக்குமாராக இருக்கட்டும், இன்னைக்கு ரோபோவாக இருக்கட்டும், ரோபோக்கெல்லாம் எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகர், இன்னும் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு நபர், தன்னைத்தானே அழிச்சிருக்கிறதா அது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இதிலிருந்து வெளியே வரவும் அவங்களால முடியாமல் போயிடுது. இப்போ ஏன் திரைக்கலைஞர்கள் இந்த பழக்கத்துக்கு இதாகிறாங்க அப்படின்னா, அவங்களால வந்து தனிமையை போக்குறதுக்கு அவங்க அதிகமாக எடுத்துக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு காமனாக ஆளாக இருந்தால் எங்கேயாவது வெளியே போயிடலாம், ஒரு டீ கடையில் டீ குடிச்சிடலாம், ரோட்டில் போய் இறங்கி போயிடலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி ஆடின பிறகு அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடுவாங்க. அப்போ வேலை இல்லாத நேரங்களில், இந்த அதிகமாக பார்ட்டிகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல, அப்போ போகிறப்ப ஈஸியாக அக்கேஷனலாக எடுத்து அது ரெகுலர் ஆகி, அதை விட முடியாமல் ஆகி, அதுக்கு அடிக்ட் ஆகி கடைசியில் உயிர் விடக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. நிறைய திறமைசாலிகள் வந்து இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாகி போய்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வரிசையாக பார்த்துட்டே இருக்கோம். நிறையா சினிமாவில் சமீப காலமாக அதிகமாக நிறையா வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேரை சொல்லலாம், ஆனால் சில பேருக்கு மன சங்கடப்படுங்கிறதுக்காக அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இதை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக எடுத்து, நமக்கு எவ்வளோ திறமை, அறிவு, ஆற்றல் இருந்தாலும் கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுக்கோப்பா வச்சுக்கிற முடியலன்னா நம்ம ஏதாவது ஒன்று பாதிச்சிடும். நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்மளே ஏதாவது ஒன்று வந்து ஆக்குபை பண்ணிடும். அப்படிங்கிறது தான் ரோபோவுக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவம். இது எல்லா துறையில் இருக்கக்கூடிய இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பாடம். நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்ல. உடம்பு ஒத்துழைச்சு தானே உயிர் இருக்க முடியும். உயிர் இருந்தால் தானே உங்களை நம்பி குடும்பம் இருக்கு. நீங்கள் எல்லா திறமையெல்லாம் இருக்கலாம். இந்த பழக்கம்ங்கிறது வந்து உங்களை பெரிய அளவில் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது. அப்படிங்கிறது இது ஒரு பாடமாக நம்ம இதை எடுத்துக்கணும். குறிப்பாக 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நீங்களும் பார்த்துருக்கீங்க. முந்தா நாள் கூட வந்து ஷூட்டிங் அப்போ தான் அவருக்கு சடனாக வந்து உடல்நிலை சரியில்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா, அது சிம்டம்ஸ் காட்டாதோ உடனே டக்குன்னு எஃபெக்ட் காட்டிருமோ? அது இல்லை மஞ்சக்காமாலை வந்து நோய் போனதாகவும் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாத மாதிரியே இருக்கும்.
ஆனால் அதோட சேர்ந்து திருப்பி அந்த பழக்கத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஓகே, காட்டாது. அது எப்பயும் போலயே இருக்கும், காட்டாது. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரியான அன்கான்சியஸ் ஆயிரும். இப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்கன்னா உள்ளதான் தெரியும், சடன்னு இறங்கி வந்துடுவாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த கல்லீரல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்கன்ஸ்லாம் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவர் கடைசியாக பேசின வீடியோ கூட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே பேசுறாரு, நிறைய விஷயங்கள் வந்து எனர்ஜெட்டிக்கா இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைலாம் சொல்ற மாதிரி வீடியோலாம் இப்போ ஷேர் போட்டிருக்காங்க. அவரே அந்த முதல் முறை மீண்டெழுந்து வந்த பிறகு வீடியோ போட்டாப்புல, இந்த மாதிரி நான் பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இவங்க மனைவி குழந்தைகள் நல்லா காப்பாற்றிருக்கவே முடியாது, நான் போய் வாஷ் மிஷின்ல வாந்தி எடுத்தா ஃபுல்லா பிளட்டா இருக்கும், அப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் குடி தான், அது மீண்டெழுந்து வந்துட்டேன், இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன்னு அவரே ஒரு அவேர்னஸ் வீடியோவே போட்டாங்க. திரும்பவும் அந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த நிகழ்ச்சியில பாக்குறப்ப ஒரு நல்ல நம்மெல்லாம் வந்து டிவியில பார்த்து கொண்டாடிய ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபோ சங்கரை வந்து ஒரு மேடை கலைஞராக, ஒரு சாதாரண சின்ன வேலை பார்த்துட்டு இருந்த நபராக பார்த்துருக்கிறோம். அப்புறம் டிவியில ஒரு பெரிய மிமிக்ரி கலைஞராக பார்த்துருக்கிறோம், திரைப்படங்களில் பார்த்துருக்கிறோம். அப்படி பார்த்து ஒரு வளர்ந்த ஒரு அடிமட்டத்திலிருந்து தன் சுய முயற்சியால் உழைப்பால் ஒரு பெரிய உயரத்துக்கு போன நபர். அதெல்லாம் இருந்தும் கூட இந்த பழக்கத்தினால வந்து தன்னை இழந்துகிட்டு இருக்கிறாரு, திருப்பி மீண்டெழுந்து வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோமே அப்படின்னு பாக்குறப்ப, அந்த நிகழ்ச்சியில போன மாசம் நடந்த அந்த நிகழ்ச்சியில பாக்குறப்ப வாயெல்லாம் குளருது, அவரால் நிக்க முடியல, தடுமாறுறாரு. ஆனா அப்பயுமே எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. கடைசியில பார்த்தா அது இந்த நிலைமையில கொண்டு வந்து ஃபேமிலியால கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இப்பதான் அவருடைய மகளுக்கு வந்து திருமணமாகி குழந்தைகள்லாம் பிறந்தது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட அட்டாச்சாக தான் இருக்காரு. எதனால திரும்பவும் இல்லை, இந்த பழக்கம் வந்து அது வந்து ஒரு சேத்துல கால் வைக்கிற மாதிரி, அது அப்படியே நம்மளை இழுத்துட்டே போயிடும். சில பேர் அதுல வந்து தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் அதுல இருந்து தப்பிச்சு வர முடியாம அதை வந்து உங்களை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா ரெண்டாவது இந்த மாதிரியான அதிகமா டிராவல் பண்ணுவாங்க, வெளியூர்களில் ஷூட்டிங் போவாங்க, அங்க தனியா இருப்பாங்க. அந்த நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா வேற வழி இல்லாம அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. இந்த சினிமா கலைஞர்கள் அந்த மாதிரியான நண்பர்கள் வட்டாரமும் இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். இல்ல, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நண்பர்களாக சேர மாட்டாங்க. அது வந்து அக்கேஷனலுக்கு தான் நண்பர்கள் சேர்ந்து குடிக்கிற பாட்டிங்க. இது ரெகுலராகவே அடிக்கிறவங்களுக்கு நண்பர்கள் தேவைப்படாது. இந்த மாதிரி ரெகுலரா சாப்பிட்றவங்க நண்பர்களை அவாய்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க தனிமையை தான் நோக்கி போவாங்க. ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு ரூமுக்கு வந்தோம்னா, வெளியூரில் ஒரு 40 நாள் ஷூட்டிங் வச்சுங்களா, 40 நாள் டெய்லி சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகி வீட்டு ரூமுக்கு வந்த பிறகு சில பேர் ஃபேமிலியோட பேசுவாங்க, சில பேர் டேரக்டர்ஸோட பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை உடனே இந்த பழக்கத்துக்கு போயிடுறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சிலர் இந்த பழக்கத்துக்கு போறப்ப ரோபோ சங்கர் அதாவது மீண்டும் எழுந்து வந்துட்டாரு, இப்போ ஷூட்டிங் 10 நாள் வெளியூர் போறாரு, அவங்க அந்த கூட ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு பேக்கப் ஆகி ரூம்ல தனியா இருப்பாரு. அப்போ யார் பார்க்க போறா, யார் நம்மளை கேட்க போறா, தெரியாம என்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா. இது என்னன்னா அப்படியே வந்து கண்டினியூ ஆகி கடைசியில இந்த மாதிரியான முடிவுக்கு வந்து. முன்னாடி நாமுத்துக்குமார், ரோபோ சங்கர் முக்கியமான கலைஞர்கள்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கம்மலை வந்து இந்த பழக்கத்தினால இருக்கிறாங்கன்னா, இது வந்து திரைக்கலைஞர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தொடர்ந்து இருக்கு. அன்னைக்கு அந்த சுருளிராஜன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஒரு உதவி இயக்குனர் வந்து நல்ல மிகப்பெரிய திறமையான உதவி இயக்குனர், அவருக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது, முக்காவாசி படத்தை எடுத்துட்டார். அந்த முக்காவாசி படம் எடுக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு நோய் வந்து அவர் வந்து இறந்து போறாரு. அந்த படத்தை கடைசியில் முடிச்சு எல்லாரும் போட்டு பார்த்தோம், படத்தை ஆகவோன்னு கொண்டாங்க. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்ப இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கனவுகள் நிறைவேறப்ப அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. இது ஒரு பெரிய கொடுமை. தினந்தோறும் நாகராஜ் கூட அடிக்கடி போயிட்டு அவரு கூட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு நண்பர்களை விட்டுட்டு இங்க வந்து ஒரு கனவோட ஒரு வாழ்க்கையை தேடி நடக்குமா நடக்காதா, நம்ம கண் முன்னாடி பார்ப்போம். 22 படத்துல ஒர்க் பண்ணிருப்பான், 30 படத்துல ஒர்க் பண்ணிருப்பான். அந்த லைஃப் எப்படி நம்ம லைஃப் அந்த மாதிரி ஆயிருமோன்னு ஒரு பயம், எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை. குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை கிடையாது. கனவுகள் இருக்கும், ஆனா நடக்குமாங்கிற நம்பிக்கை கிடையாது. நம்ம கண் முன்னாடி பல பேருடைய வாழ்க்கையை பார்த்துருப்போம், அந்த பயம் இருக்கும். இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னா அவர் வழி இல்லாம சில பழக்கங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, சிலர் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அது அவங்கள வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இவங்க அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பயாவது நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், தனிமை நேரத்துல அதை எடுத்துக்கலாம்னு ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்துல அது இல்லாம இவங்க இருக்க முடியாத நிலைமைக்கு போய் அது உடல்நிலை பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய திறமையவே மொத்தத்துக்கு அதை அழிச்சிது. ரோபோ சங்கர் அவருடைய நினைவுகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.